அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு வ மஃபிரத்துஹு. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 10 வகை முழுமையாக பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11வது வகை. 11வது வகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகாரபான ஃபிஅலுகள், நாக்கீஸான ஃபிஅலுகள் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகாரபான ஃபிஅலுகள். முகாரபா அப்படின்னா ஃபஸ்ட்டு நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். நெருக்கம் அப்படின்னா நெருங்கினான், நெருங்கியது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் முகாரபா. அப்படிப்பட்ட ஃபிஅலுகள், இந்த ஃபிஅலுகள் என்ன மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, மாதியுடைய அர்த்தத்தை தான் கொடுக்கும். மாதி எப்படி நம்ம மாதி செய்தான், சென்றான், உதவி செய்தான் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் என்ன சொல்லும் அப்படின்னா நெருங்கினான் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். மொத்தம் எத்தனை ஃபிஅலுகள் அப்படின்னா 4 ஃபிஅலுகள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 ஃபிஅலுகளுமே அதற்கு பின்னாடி ஒரு இஸ்மு வரும். அந்த இஸ்முக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரஃபா செய்யணும் அப்படின்றாங்க. இஸ்முனா என்ன? பெயர் சொல். அப்போ அந்த முகாரபான ஃபிஅலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃபா செய்யணும். அதுதான் 11வது வகை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நௌஉல் ஹாதி அஷர. அந்நௌஉனா வகை, ஹாதினா ஒன்றுன்னு அர்த்தம், அஷர 10. அப்போ எத்தனை? 11. அந்நௌஉல் ஹாதி அஷர 11வது வகை. அந்நௌஉல் ஹாதில் அஷர 11வது வகையாகிறது அஃஅலுல் முகாரபதி, முகாரபான ஃபிஅல்கள். அஃஅல் அப்படின்னா ஜம்மு, ஃபிஅலுடைய ஜம்மு தான் அஃஅல், பன்மையில் இருக்குதா. அப்போ முகாரபான ஃபிஅல்கள், நிறைய ஃபிஅல்கள்னால என்ன சொல்கிறாங்க, அஃஅல் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தர்ஃபஉ இஸ்மன் வாஹிதன். தர்ஃபஉ இஸ்மன் வாஹிதன்னா தர்ஃபஉ ரஃபா செய்யும், இஸ்மன் வாஹிதன் ஒரு இஸ்முக்கு, ஒரு இஸ்முக்கு ஒரு பெயர் சொல்லுக்கு என்ன பண்ணும், ரஃபா செய்யும். வஹிய இன்னும் அதுவாகிறது அர்பஅத்துன். அர்பஅத்துன்னா 4, இன்னும் அதுவாகிறது 4. அப்போ 11வது வகை எப்படிப்பட்டது, அஃஅலுல் ஃபிஅல். அஃஅலுல் ஃபிஅல்கள் ஆகும், ஒரு இஸ்முக்கு நஸப் செய்யும், இன்னும் அதுவாகிறது 4 ஆகும் அப்படின்னு அர்த்தம். அஸா, காத, கரப, ஔஷக, மொத்தம் 4. அஸா, காத, கரப, ஔஷக, இந்த 4 தான் நெருங்கினான் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபிஅல். 4மே நெருங்கினான் தான் அர்த்தத்தை கொடுக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு இஸ்மு வரும். அந்த இஸ்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃபா செய்யணும். அந்த இஸ்மு என்ன கொடுக்குறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, அஸா, நஹ்வு உதாரணம், அஸா ஸைதுன் ஐ யஹ்ருஜ. அஸா நெருங்கினான், ஸைதுன் ஸைது நெருங்கினான், ஐ யஹ்ருஜ அப்படின்னா வெளியேறுவதற்கு, ஸைது வெளியேறுவதற்கு நெருங்கினான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அஸா அப்படின்ற முகாரபான ஃபிஅலுக்கு பின்னாடி ஸைதுன் அப்படின்ற ஒரு இஸ்மு வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணணும், ரஃபா செய்யணும். அந்த ஸைதுன் அப்படின்ட்டு அந்த ஸைதுக்கு ரஃபா செய்யணும். ஐ யஹ்ருஜ அப்படின்றது என்னது, முஸ்தக்பிலான ஃபிஅல். அன் வந்தனால நம்ம நசபு செய்கிறோம். ஐ யஹ்ருஜ அப்படின்ற ஜீமுக்கு நசபு செய்கிறோம். அன் நாசிபு மன்சூப்ல, அதனால். அப்போ வெளியேறுவதற்கு, ஸைது வெளியேறுவதற்கு நெருங்கினான் அப்படின்னு அர்த்தம். காத, காதனாலும் நெருங்கினான், காத ஸைதுன் யஹ்ருஜு, காத ஸைதுன் யஹ்ருஜு. காத என்னது, முகாரபான ஃபிஅல். பின்னாடி ஸைத் அப்படின்றது இஸ்மு. அப்போ என்ன சொன்னாங்க, இஸ்முக்கு ரஃபா செய்யுங்கன்னாங்க. அப்போ ஸைதுன் யஹ்ருஜு, யஹ்ருஜுனா வெளியேறினான், ஸைது வெளியேறுவதற்கு நெருங்கினான், இன்னும் அதே அர்த்தம்தான். அடுத்து கரப. கரபனா என்ன, நெருங்கினான். கரப ஸைதுன் யஃஅலு கதா. கரப ஸைதுன் அப்படின்னா ஸைது நெருங்கிறான், யஃஅலு செய்வதற்கு, கதா அப்படின்னா இவ்வாறு. கதா நம்மளுக்கு தெரியும், நிறைய இடத்துல வரும். கதா இவ்வாறு செய்வதற்கு ஸைது நெருங்கினான் அப்படின்னு அர்த்தம். கரப அப்படின்ற முகாரபான ஃபிஅல் ஸைது அப்படின்ற இஸ்முக்கு ரஃபா செஞ்சிருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஔஷக. ஔஷகனா நெருங்கினான். நஹ்வு உதாரணம், ஔஷக ஸைதுன் ஐ யஹ்ருஜ.
அவுஷக அப்படின்னா நெருங்கினான், ஜெய்துன் ஜெய்து நெருங்கினான், ஐ யஹ்ருஜ் அப்படின்னா வெளியேறுவதற்கு ஜெய்து நெருங்கினான் அப்படின்னு அர்த்தம். வெளியேறுவதற்கு ஜெய்து நெருங்கினான். அப்போ 11வது வகை 4 முகாரபான ஃபியாலுகள். அந்த முகாரபான ஃபியாலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு இஸ்முக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரஃபா செய்யும். இது என்ன மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த ஃபியாலுகள் மாதியான அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஹசா, காத, கரப, அவுஷக. இதுதான் 11வது வகை சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12வது வகை. 12வது வகையில் இதே மாதிரி தான் ஃபியாலுகள் தான். எப்படிப்பட்ட ஃபியாலுகள் அப்படின்னா மேலே முகாரபான நெருக்கம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபியாலுகள் அப்படின்னு சொன்ன மாதிரி இதுக்கு என்ன ஃபியாலுகள் அப்படின்னா மதஹ ஜம்புடைய ஃபியாலுகள் அப்படின்றாங்க. மதஹ ஜம்பு அப்படின்னா புகழ்தல். மதஹனா புகழ்தல், ஜம்முனா இகழ்தல். அப்போ புகழ்தல் இகழ்தலுக்குரிய ஃபியாலுகள் இப்போ 12வது வகை. இந்த புகழ்தல் இகழ்தல் கூடிய ஃபியால் ஃபஸ்ட்டு 4. அதில் 2 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புகழ்வதற்காகவும் 2 இகழ்கிறதுக்காண்டியும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபியால் இருக்குல்ல, இந்த ஃபியால் பின்னாடி வரக்கூடிய இஸ்மு எப்பயுமே என்ன சொல்கிறாங்க மேலே அசா காத கரப பின்னாடி ஜெய்துன் அப்படின்ற ஒரு இஸ்மு வரும். அந்த இஸ்முக்கு ரஃபா செய்யுங்க அப்படின்னாங்களே, அந்த மாதிரி இந்த ஃபியாலுக்கு பின்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இஸ்மு வரும். அந்த இஸ்முக்கே நிறைய கண்டிஷன் இருக்குது. மதஹ ஜம்புக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜின்ஸை சேர்ந்த ஒரு இஸ்மாக வரும். ஜின்ஸ் அப்படின்னா இனம். அதாவது மனிதர்களிலே இவன் ஜெய்துன்றவன் நல்லவன். மனிதர்களிலே ஜெய்து நல்லவன் அப்படின்னா மனித இனத்திலே அப்படின்னு அர்த்தம். மனிதர் அப்படின்றது ஒரு இனம் தானே. அப்போ அந்த மனித இனத்திலே ஜெய்து நல்லவன் அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் இஸ்மு எப்படிப்பட்ட இஸ்மாக இருக்கும்னா ஒரு இனத்திலே சேர்ந்த ஒரு இஸ்மை குறிக்கும். 2வது விஷயம் என்னென்னா அந்த இஸ்முக்கு அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக வரும் அப்படின்றாங்க. மாரிஃபானா நம்மளுக்கு தெரியும், மாரிஃபானாலே அலிஃப்லாம் தான். அலிஃப்லாம் வந்தாலே மாரிஃபா, மாரிஃபா நம்ம என்ன செய்வோம் முபத்ததா ஹபர் அப்படின்ற சட்டத்தை நம்ம கொண்டு வருவோம் தர்கீபில். அப்போ அலிஃப்லாம் அப்படின்றத சேர்ந்து வரக்கூடிய இஸ்மு தான் என்னது இஸ்முல் ஜின்ஸு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இஸ்மு ஜின்ஸ் நம்ம கொண்டு வந்துடுறோம்ல, ஒரு இனத்தை சார்ந்த அலிஃப்லாமான மாரிஃபாவான ஒரு இஸ்மை நம்ம கொண்டு வந்துடுறோம் அந்த ஃபியாலுக்கு பின்னாடி. இப்போ அந்த ஃபியாலுக்கு பின்னாடி கொண்டு வந்த அந்த இஸ்முக்கு என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபாயிலு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்றாங்க. அதாவது ஃபியாலுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முல் ஜின்ஸை சார்ந்த மாரிஃபாவை கொண்டு வந்த அந்த இஸ்மு என்ன செய்யணும் நம்ம ஃபாயில் அப்படின்னும் நம்ம கொடுக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த இஸ்முக்கு என்ன ஹரக்கத்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரஃபா செய்யணும். நிஅம, பிஅஸ, சாஅ, ஹப்பதான் இந்த 4 மதஹ தம்போடைய ஃபியாலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்முல் ஜின்ஸுக்கு அந்த அலிஃப்லாம் மாரிஃபாவை கொண்ட அந்த இஸ்முல் ஜின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃபா கொடுக்கணும். அந்த அந்த இஸ்மு என்ன அப்படின்னா ஃபாயிலு அப்படின்றாங்க. இப்போ மதஹ ஜம்பு அப்படின்றது 2ன்னு சொன்னோமா, 2 நிஅம, ஹப்பதா இது 2மே புகழ்வது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காண்டி வரும். பெஎஸ, சாஅ 2மே இகழ்வது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காண்டி வரும். இப்போ நிஅம பெஎஸ ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஹப்பதாக்கு மட்டும் இமாம் ஒரு சில எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட் காமிக்கிறாங்க. அதாவது நிஅம மாறி அர்த்தம் கொடுக்கணும், ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்குது. ஹப்பதாக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்ன நம்ம பாடம் படிக்கும் போது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அந்நௌஉ சானி அஷர. நௌஉனா வகை, சானினா 2, அஷரனா 10. அந்நௌஉ சானி அஷர 12வது வகை. அந்நௌஉ சானி அஷர 12வது வகையாகிறது அஃஆலுல் மதஹி வ தம்பி. அஃஆல் அப்படின்னா ஃபியால்கள், மதஹி அப்படின்னா மதஹ் புகழுவதற்கு, இன்னும் வாவ் தம்பி
இகழ்வதற்கு புகழ்வதற்கு இன்னும் இகழ்வதற்குரிய ஃபியலுகள் தர்ஃபுல் இஸ்மல் ஜின்சி முஅர்ரஃப பி அலிஃபி வல்லாமி அலா அன்னஹு ஃபாயிலுஹா அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? தர்ஃபு ரஃபாய் செய்யும் இஸ்மல் ஜின்சில் முஅர்ரப பி அலிஃபில் வல்லாமி அப்படின்னா அலிஃப் இன்னும் லாமை கொண்டு முஅர்ரஃபான மாரிஃபாவான அப்படின்னு அர்த்தம். மாரிஃபாவான இஸ்முல் ஜின்ஸுக்கு ரஃபாய் செய்யும். இஸ்முல் ஜின்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு இனத்தை சார்ந்த இஸ்மு. கூட்டங்களிலே செய்து என்ன செய்கிறான் நல்லவன் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டம் அப்படின்றது ஒரு இனத்தை சார்ந்து, அந்த இனத்திலேயே ஒருத்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இஸ்முல் ஜின்ஸாக குறிப்பிடுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா. இப்போ ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ரஜுலுன் அப்படின்னும், மாரிஃபாவாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? அர் ரஜுலு அப்படின்னும். அப்படிப்பட்ட மாரிஃபாவான இஸ்மாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அலா ஒரு முறையின் மீது அன்னஹு நிச்சயமாக அந்த மதஹ தம்பாகிறது ஃபாயிலுஹா அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்மு என்னவாக இருக்கும்? ஃபாயிலாக இருக்கும். அதனுடைய ஃபாயில் அப்படின்றாங்க. அலானா மீது, அன்னஹு நிச்சயமாக அதுவாகிறது ஃபாயிலுஹா அதனுடைய ஃபாயில் ஆகும். எதனுடைய ஃபாயில்? இந்த ஃபியலுகளுடைய ஃபாயில் ஆகும். நிஅம நல்லதாகிவிட்டது. அல்லது நஹ்வு என்ன சொல்லலாம் அப்படின்னா நிஅம ரஜுலு ஸைதுன் ஸைத் ஆண் இனத்திலே நல்லவன், ஆண் இனங்களிலே நல்லவன் அப்படின்னு வைக்கணும். நிஅம ரஜுலு ரஜுலு அலிஃப்லாம் மர்தா. அலிஃப்லாம் என்ன சொன்னாங்க? மாரிஃபா. அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவான இஸ்முல் ஜின்ஸுக்கு ரஃபா செய்யுங்க அப்படின்னால, அப்போ அலிஃப்லாமை கொண்ட அர் ரஜுலு அப்படின்ற இஸ்மு வந்துருச்சு. இந்த இஸ்மு என்ன சொல்கிறாங்க? ஆண் இனங்கள் அப்படின்னு குறிக்குது. ஜின்ஸு, அது ஜின்ஸு. அதனால ஆண் இனங்களில் ஜெய்து நல்லவன். நிஅம ரஜுலு. இந்த ரஜுல் இந்த இடத்துல என்ன? இங்கே ஃபாயில். அவங்க என்ன சொன்னாங்க? ஃபாயில். நிஅமக்கு மதஹ தம்புக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்முக்கு என்ன சொன்னாங்க? ஃபாயில் அப்படின்னாங்க. அப்போ நிஅம ரஜுலு ஸைதுன் அப்படின்னா ஆண் இனங்களில் ஸைத் நல்லவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நிஅம அப்படின்றது மதஹ ஃபியலு, அது ஃபாயில் என்ன? அர் ரஜுலு. அப்போ ஃபாயில் மதஹ, நிஅமன்றது ஃபியலு, ஃபாயிலு ரஜுலு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? பெஅஸ கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். நஹ்வு உதாரணம் பெஅஸ ரஜுலு அம்ருன். பெஅஸ ரஜுலு அம்ருன். பெஅஸ அப்படின்ற தம்முடைய ஃபியலு பின்னாடி வரக்கூடிய இஸ்முல் ஜின்ஸான ரஜுலுக்கு என்ன பண்ணியிருக்கு? ரஃபாயை செஞ்சுருக்கு. அர் ரஜுலு அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா வந்த இஸ்முல் ஜின்ஸுக்கு ரஃபாயை செஞ்சுருக்கு. பெஅஸ ரஜுலு அம்ருன். அப்போ ஆண் இனங்களில் அம்ரு கெட்டவன், ஆண் இனங்களில் அம்ரு கெட்டவன் அப்படின்றாங்க. கெட்டவன் அப்படின்றது தம்மை குறிக்குது பெஅஸ அப்படின்றது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சனாலும் கெட்டவன் தான். நஹ்வு உதாரணம் சஅ ரஜுலு பக்ருன். சஅ ரஜுலு பக்ருன். சஅ அப்படின்னா என்னமா? தம்போடைய ஃபியல். அதற்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? தம்போடைய ஃபாயில் வந்திருக்கு. எப்படிப்பட்ட ஃபாயிலு? அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவான இஸ்முல் ஜின்ஸு வந்திருக்கு. மனித ஆண் இனங்களில், ஆண் இனங்களில் அப்படின்னா ஆண் இனம் அப்படின்றது ஒரு ஜின்ஸு தானே. அந்த இஸ்முலையே என்ன பண்ணுறாங்க? அந்த இனங்களிலே பக்ரு கெட்டவன் அப்படின்றாங்க. இப்போ சஅ ரஜுலு பக்ருன். சஅ அப்படின்ற தம்பு ஃபியலுக்கு ரஜுலுன்றது ஃபாயிலு, ரஜுலுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ரஃபாய் செஞ்சுருக்கோம். இப்போ ஹப்பதா. ஹப்பதானா என்ன அர்த்தம் அப்படின்னா நிஅம உடைய அர்த்தத்தை தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் நிஅம அப்படின்றதுக்கு வந்த மாதிரி இதுக்கு உதாரணம் வரலை. பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹப்பதா ஹாலிதுன் அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள மூணுக்கு என்ன சொன்னாங்க? நிஅம ரஜுலு, பெஅஸ ரஜுலு, சஅ ரஜுலு. அதாவது இஸ்முல் ஜின்ஸுக்கு தான் ரஃபா செய்யணும் அப்படின்னு மேலே பாடத்திலே சொன்னாங்க. ஒவ்வொரு உதாரணத்துக்கு பின்னாடியும் என்ன சொன்னாங்க? மனித இனத்தை குறித்தாங்க. ஆண் இனம், ஆண் இனங்களிலே செய்து நல்லவன், பக்ரு கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹப்பதாக்கு மட்டும் ரஜுலு அப்படின்னு வரவே இல்லையே. ஏன் வரலை அப்படின்னா அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஹப்பதா அந்த ஹப்ப அப்படின்றது மட்டும்தான் நிஅம மாறியான மதஹுடைய ஃபியலு. அதா அப்படின்றது இஸ்மு இஷாராவாக இருக்குது அப்படின்றாங்க.
நம்ம தாலிக்க தில்க ஹாதா ஹாதிகினா என்ன சொல்கிறோம், இஸ்மு இஷாரா சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதுதான் அப்படின்றது இஸ்மு இஷாரா. இந்த இடத்துல ஹப்ப அப்படின்றது மட்டும்தான் நியம மாறி மதஹுடைய ஃபியலாக இருக்குது, அதுதான் இஸ்மு இஷாராவாக இருக்குது. அதனால் அர்ரஜலு அப்படின்ட்டு 3 இடங்களிலுமே வெளிப்படையாக என்ன சொன்னாங்க அப்படின்னா இஸ்முல் ஜின்ஸாக சொன்னாங்க. மாரிஃபாவை கொண்டு இஸ்முல் ஜின்ஸாக வெளிப்படையாக சொன்னாங்க, மனித இனம் ஆண் இனம் அப்படின்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா ஜா வந்தனால இஸ்மு இஷாரா, ஜா வந்து அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன வந்துடுச்சு, உள்ரங்கத்தில் அந்த இஸ்மு இஷாரால இது வந்தனால ஜின்ஸு வந்தனால என்ன செய்யலை, தனியாக ரஜுலு அப்படின்ட்டு போடலை. ஆனாலும் இதுக்கு நம்ம என்ன தான் கொடுக்கணும், மதஹுடைய அர்த்தத்தை கொடுக்கணும். ஆனால் மதஹ மாதிரி இல்லை, கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்றதுக்காண்டி இதை சொல்கிறாங்க. அப்போ ஹப்பதா ஹாலிதுன், ஹப்பதா ஹாலிதுன் அப்படின்னா ஹாலிது அவர்களிலே பிரியத்திற்குரியவன் அப்படின்னு அர்த்தம். ஹப்ப அப்படின்னா பிரியமா. அப்போ ஹப்பதா ஹாலிதுன் அப்படின்னா அவர்களில், அந்த தான் அப்படின்றது அவர்களில் இஸ்மு இஷாரா நம்ம சொன்ன உள்ரங்கத்தில் இருக்குதுன்ட்டு. அப்போ அவர்களிலே ஹாலிது பிரியத்துக்குரியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹப்பதா அப்படின்றது மதஹ ஃபியாலு தான், தான்றது இஸ்மு இஷாரா. இப்போ வந்து 4மே வந்து 2 புகழ்வதற்காகவும் 2 வந்து இகழ்வதற்காகவும் சொல்கிறாங்க. இப்போ நியம பெஸ ச ஹப்பதா, நியம ஹப்பதா வந்து மதஹக்கூடியது, பெஸ சன்றது ஜம்முக்குரியது. ஆனால் நியம அப்படின்றது வர மாதிரி ஹப்பதா வராது. ஏன்னா ஹப்பதால தான் அப்படின்றது உள்ரங்கத்தில் அவர்கள் அப்படின்ற இஸ்மு இஷாராவை கொடுக்கறதுனால ஹப்ப அப்படின்றது மட்டும்தான் ஃபியாலாக கருத்தப்படுகிறது அப்படின்றாங்க. அப்போ இன்றைக்கி வந்து 11, 12 2 வகையுமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னும் வந்து நம்மளுக்கு 8 வகைகள் தான் இருக்குது. அந்த 8 வகைகளும் முடித்தா நம்மளுக்கு அவாமிலும் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால் வந்து கவனமாக படிங்க, கரெக்டாக நோட்டுகளை எழுதுங்க. இந்த டாப்பிக்கில் வந்து கேட்டால் அல் நவோல் ஹாதி அஷர அப்படின்னு கேட்ட உடனே அந்த டாப்பிக்கை நீங்கள் சொல்ல தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு தெரவாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மஃபிரத்.